வணக்கம். தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு களத்தில் நடந்த ஒரு பரபரப்பான மற்றும் சர்ச்சைக்குரிய சம்பவம் குறித்து இன்று நாம் விரிவாக பார்க்கப் போகிறோம். இது ஒரு உழைத்து வெற்றி பெற்ற இளைஞரின் சிறந்த காளைக்கு பரிசு மறுக்கப்பட்ட விவகாரத்தை சுற்றியே சுழல்கிறது. தமிழர்களின் புகழ்பெற்ற வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு ஆழமான பாரம்பரியமும் உயர்ந்த உணர்ச்சிகளும் பெருமையும் கொண்ட சங்கமம். ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பெரிய நிகழ்வில் ஆர்வமுடன் பங்கேற்கின்றனர், தங்கள் திறமையை வெளிப்படுத்துகின்றனர். சமீபத்தில் நடந்த ஒரு முக்கியமான ஜல்லிக்கட்டு போட்டியில் ஒரு தைரியமான இளைஞர் தனது வலிமையான காளையுடன் களமிறங்கினார். அந்த காளை அதன் சிறப்பான செயல்பாட்டால் அனைவரையும் கவர்ந்தது, வெற்றியை உறுதிப்படுத்தியது. ஆனால் காளை வாடிவாசலில் இருந்து வேகமாக வெளியே வந்த நேரத்தில் அந்த இளைஞர் திடீரென ஒரு அரசியல் கட்சியின் கொடியை, அதாவது டிவிகே கொடியை உயர்த்தினார். இந்தச் செயல்தான் முழு சர்ச்சைக்கும் வித்திட்டது, விதிகளை மீறியதாக கருதப்பட்டது. ஜல்லிக்கட்டு விதிமுறைகளின்படி போட்டி களத்தில் எந்தவித அரசியல் அடையாளங்களையும் வெளிப்படுத்துவது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது. இது விளையாட்டின் புனிதத்தன்மையையும் அனைவருக்கும் சமமான தடத்தையும் பாதுகாப்பதற்காகவே அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த விதி மீறலை நேரடியாக கண்ட போட்டி ஏற்பாட்டுக் குழுவினர் உடனடியாகவும் உறுதியாகவும் அந்த இளைஞரின் சிறந்த காளைக்கு வழங்கப்படவிருந்த பரிசை மறுத்துவிட்டனர். அவர்கள் தங்கள் முடிவில் தீவிரமாக இருந்தனர். பரிசு மறுக்கப்பட்ட செய்தியை கேட்டு அந்த இளைஞர் மிகுந்த ஏமாற்றமும் கோபமும் அடைந்தார். தனது காளையின் கடின உழைப்பு மற்றும் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காதது அவருக்கு ஆழமான வருத்தத்தை அளித்தது. இதற்கு பதிலடியாகவும் தனது நிலைப்பாட்டை வலியுறுத்தவும் அந்த இளைஞர் தனது காளைக்கு வழங்கப்படவிருந்த பரிசைதானும் ஏற்க மறுத்துவிட்டார். இது அனைவராலும் ஒரு தைரியமான போராட்டமாகவே பார்க்கப்பட்டது. இந்த முழு சம்பவமும் ஜல்லிக்கட்டு வட்டாரத்தில் பெரும் விவாதத்தையும் சர்ச்சையையும் ஏற்படுத்தியுள்ளது. விதிகள் உண்மையிலேயே மீறப்பட்டதா, அல்லது இளைஞரின் செயல் அவரது சுதந்திர உரிமையின் வெளிப்பாடா என்ற கேள்விகள் எழுந்தன. சிலர் இளைஞரின் செயலை வலுவாக ஆதரித்தனர், இது அவரது அரசியல் உரிமையின் சரியான வெளிப்பாடு என்று வாதிட்டனர். அதே நேரம் மற்றவர்கள் விதிகளை மீறியதைக் கண்டித்து விளையாட்டின் தூய்மையை சுட்டிக்காட்டினர். ஜல்லிக்கட்டு என்பது முதன்மையாக ஒரு கலாச்சார மற்றும் பாரம்பரிய நிகழ்வு. இதில் அரசியலை கலந்து விடுவது அதன் அசல் நோக்கத்தையும் தனித்துவத்தையும் சிதைத்துவிடும் என்று பலர் தெளிவாக கருத்து தெரிவித்தனர். இந்தச் சம்பவம் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் அரசியல் தலையீட்டின் எல்லைகள் மற்றும் வரம்புகள் குறித்து ஒரு மிக முக்கியமான விவாதத்தை தூண்டியுள்ளது. இது எதிர்காலத்திற்கு ஒரு பாடமாக இருக்கலாம். போட்டி ஏற்பாட்டுக் குழுவினர் தங்கள் எடுத்த முடிவில் முழு உறுதியுடன் இருந்தனர். விதிகள் அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் சமமாகவும் பொதுவானவையாகவும் இருக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். இளைஞரின் இந்த தைரியமான செயல் சமூக வலைத்தளங்களில் பெரும் பேசுபொருளாக மாறியது. ஆதரவு கருத்துகள், எதிர்ப்பு கருத்துகள் ஆகியவை கலந்து பல்வேறு விவாதங்கள் பகிரப்பட்டன. இந்த முழு நிகழ்வும் ஜல்லிக்கட்டு போன்ற பாரம்பரிய விளையாட்டுகளில் அரசியல் கட்சிகளின் பங்கு மற்றும் தலையீடு எவ்வளவு இருக்க வேண்டும் என்ற ஆழமான கேள்வியை எழுப்பியுள்ளது. இது சமூகத்தில் பரவலான சிந்தனையை தூண்டுகிறது. ஜல்லிக்கட்டு என்பது தமிழர்களின் முக்கியமான கலாச்சார அடையாளம். அதை எந்தவித அரசியல் சாயமும் பூசாமல் தூய்மையாக பாதுகாக்க வேண்டும் என்று பல்வேறு ஆர்வலர்களும் சமூக தலைவர்களும் கூறினர். இந்தச் சம்பவம் எதிர்கால ஜல்லிக்கட்டு போட்டிகளில் இதுபோன்ற சர்ச்சைகளை தவிர்க்க புதிய மற்றும் தெளிவான வழிகாட்டுதல்களையும் விதிமுறைகளையும் உருவாக்குவதற்கு வழிவகுத்துள்ளது. மொத்தத்தில் இந்த பரபரப்பான சம்பவம் ஜல்லிக்கட்டு விளையாட்டின் கண்டிப்பான விதிகள், அரசியல் தலையீடு, கலாச்சார பாதுகாப்பு ஆகியவற்றைப் பற்றிய முக்கியமான உரையாடலை தூண்டியுள்ளது. இது நமது பாரம்பரியத்தை பாதுகாக்க எங்களை ஊக்குவிக்கிறது.